இன்னைக்கு இந்த திருப்பூர் பத்திரப்பதிவு அலுவலகத்துல காலையில ஒரு 9:45 மணி அளவுல ரஜினிகாந்த் கார் இங்க வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரஜினிகாந்த் இந்த நாவலூர்ல ஒரு 10 ஏக்கர் சம்திங் ஒரு இடம் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அந்த இடத்த இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு 10:30 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு 10 to 11 அந்த நல்ல நேரம் துவங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக காலையில ஒரு 9:45 போல ரஜினிகாந்த் இந்த திருப்பூர் பகுதிக்கு வந்திருந்தாங்க. இப்போ திருப்பூர் பகுதி இந்த பகுதியில வர்றதுனால காலையிலேயே அந்த பத்திரப்பதிவு பண்ணுவாங்க மற்ற எல்லாரும் இந்த இடத்துல நிறைய கூட்டம் கூடியிருக்கு. அவர் வரவேற்பு எடுத்து அந்த பத்திரப்பதிவு அலுவலர்கள் பூங்கொத்து கொடுத்து அவர் வரவேற்பு அளித்தாங்க. அதே போல பத்திரப்பதிவு பண்ணும்போது அவர் புகைப்படம் எடுத்து அந்த கைரேகைகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த 10:45 சுமார் ஒரு அரை மணி நேரம் அந்த பகுதியில அவர் பத்திரப்பதிவு அலுவலகத்துல பதிவு செய்து சரியா ஒரு 10:30 மணி அளவுல அவருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு மேல வெளியே வந்தாரு. அதுல ஒரு கூட்டம் அதிகம், ரஜினியை பாக்கிறதுக்கு ஆகும்போது அந்த கூட்டங்களும் அதிகமா அந்த பகுதியில காணப்பட்டது. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க, செல்ஃபி எடுக்க முற்பட்டாங்க. இது மாதிரி நிறைய கூட்டம் அந்த இடத்துல ஏற்படுது. அது அந்த இடத்துல விசாரிக்கும் போது என்னன்னா, அந்த இடத்துல மருத்துவமனை கட்டுறதா ஒரு தகவல் சொல்றாங்க. அது இதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதாவது படப்பிடிப்பு முடிச்சு விட்டுதான் இந்த பத்திரப்பதிவு பண்றதுக்கு வருத்தா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பும் இந்த நல்ல நேரம் தோன்றதுக்கு முன்னாடியே அந்த படப்பிடிப்பை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த திருப்பூர் பகுதிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. அதுவும் அங்க பேசப்பட்ட தகவலை தான் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தான் அது என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். மருத்துவமனை கட்டுறாங்களா இல்ல வேற என்ன தகவல் சொல்லிட்டு தெரியப்படும். ஏன்னா ஏற்கனவே இந்த புதுப்பாகத்துல அவருக்கு சொந்தமான ஒரு 15 ஏக்கர் நிலம் இருக்கு. அங்கதான் அந்த பண்ணை வீட வச்சுன்னு அதிகமா அங்கதான் அவரு தங்கிட்டு செல்வாரு. அது சென்னையில அதிகமா பண்ணாங்கன்றத விட இந்த பண்ணை வீட்டுல தான் அதிகமா தங்குவாரு. அது தோட்டம் மாதிரி வச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த நாவலூர் பகுதியில இந்த இடம் வாங்குறது கடந்த வாரம் கூட அது சொல்லப்பட்டது. அந்த இடத்த நேரா பார்த்ததாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில தான் அந்த இடம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பத்திரப்பதிவு பண்ண வந்திருக்காங்க. அந்த பத்திரப்பதிவு பண்ணது நாளைக்கு தான் என்ன இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் அப்படின்றது பத்திரப்பதிவு. இதனுடைய இதுவும் கொஞ்சம் ரகசியமாக சொல்லப்படுது. இவர் எதுக்காக வாங்கினாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் ரகசியமா காக்கப்படுது. இதுக்கப்புறம் தான் அது என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.